இலங்கையர்கள் என்று வந்துவிட்டால் தமிழர்களுக்கு அங்கு இடமே கிடையாது. தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்றதுக்கு அர்த்தமற்று போய்விடும். தேசிய இனம் என்பதை இது நிராகரிப்பதாக இருக்கும். தமிழர் தாயகத்தை விழுங்குவதற்கான முழுமையான ஒரு செயற்பாடுதான் இதாக நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு தந்திரோபாயமும் கூட. தமிழர்கள் இப்போது பழைய பிரச்சனைகளை மறந்து புதிய யுகத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். தமிழர்களின் ஒரு பகுதியினர், அதாவது தமிழ் அரசியல் பரப்பில் ஏற்பட்ட தவறுகளால் விரக்தியில் இலங்கையை சுத்தப்படுத்துவதற்கு தனி சிங்களவர்கள் மாத்திரம் போதுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறதா? ஆகவே தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையில் கடைசி, அதாவது இஸ்லாமியர்கள் என்றும் பெற்றுக் கொள்வோம், தமிழர் என்றும் விடாமல் தமிழ் பேசும் மக்கள், 2 மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டம் இலங்கையில் இருக்கின்ற அடிப்படையில தமிழ் பேசும் மக்கள் சார்ந்து இதுல யாராவது ஒரு ஆளை போட்டிருக்கா? இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்றால், பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது இராணுவம் இருக்கிறது, கடற்படை இருக்கிறது, விமானப்படை இருக்கிறது, அடுத்தது போலீஸ். ஜனநாயக அரசினுடைய ஜனநாயக வேலை திட்டத்தில் இராணுவத்திற்கு நலுவல். இலங்கையில இப்ப இங்க யுத்தமும் நடைபெறவில்லை, எந்த ஒரு வெளிநாட்டு அச்சுறுத்தல்களும் அங்கே இல்லை. ஆகவே இந்த அடிப்படையில உங்களிடம் அவர்கள் ஏன் வர வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். 1990ஆம் ஆண்டிலிருந்தே நாங்கள் இந்தியாவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்தியா ஏன் உங்களை பற்றி கதைக்க வேண்டும்? கதைக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி பல்வேறுபட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றார், பல்வேறுபட்ட முடிவுகளை எடுக்கின்றார், பல்வேறுபட்ட அரசியல் சார்ந்த விடயங்கள் இலங்கையில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்கால சூழ்நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி ஒன்றை அமைத்திருக்கின்றார். 18 பேர் அடங்கலான ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செயலணியினுடைய தன்மையையும் அதனுடைய போக்கையும் அல்லது அவருடைய உருவாக்கத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா, அவர் இலங்கையை சுத்தப்படுத்த போகிறார். எந்த அடிப்படையில் சுத்தப்படுத்த போகிறார் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த சுத்தப்படுத்த போகின்ற இலங்கையை சுத்தப்படுத்துவதற்கு தனி சிங்களவர்கள் மாத்திரம் போதுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது இந்த செயலணியில் ஒரு தமிழ் பேசும் மகன் யாரும் இருக்கவில்லை. அதாவது இலங்கையின் சிறுபான்மை மக்கள் கூட்டத்தை சார்ந்த இஸ்லாமியர்களோ அல்லது தமிழர்களோ இங்கே இல்லை. ஆகவே தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையில கடைசி, அதாவது இஸ்லாமியர்கள் என்றும் பெற்றுக் கொள்வோம், தமிழர் என்றும் விடாமல் தமிழ் பேசும் மக்கள், 2 மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டம் இலங்கையில இருக்கின்ற அடிப்படையில தமிழ் பேசும் மக்கள் சார்ந்து இதுல யாராவது ஒரு ஆளை போட்டிருக்கா? இல்லை. ஆனால் இந்த செயலணியில் இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்னென்றால், பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது இராணுவம் இருக்கிறது, கடற்படை இருக்கிறது, விமானப்படை இருக்கிறது, அடுத்தது போலீஸ். அதாவது சிவில் நிர்வாகத்தை நடத்துவதற்கான ஆளுதான் போலீஸ். அப்ப போலீஸை விட்டு விடுவோம். இராணுவத்தின் தேவை இங்கே என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அதாவது ஒரு ஜனநாயக அரசினுடைய ஜனநாயக வேலை திட்டத்தில் இராணுவத்திற்கு நலுவல். இலங்கையில இப்ப இங்க யுத்தமும் நடைபெறவில்லை, எந்த ஒரு வெளிநாட்டு அச்சுறுத்தல்களும் அங்கே இல்லை. ஆகவே இந்த அடிப்படையில இராணுவம் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு இராணுவ, அதாவது ஆயுதப்படைகள் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு பயன்படுத்துவதாக சொல்லப்படும். ஆகவே இந்த செயலணி என்பது கடந்த காலத்தில் ராஜபக்சர்கள் உருவாக்கிய கிழக்கின் செயலணி போன்று முற்றுமுழுதாக சிங்களவர்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அதாவது ஒரு இன சமத்துவத்தை அல்லது ஒரு ஜனநாயக விழுமியங்களை இவர்கள் பேணவில்லை. ஆகவே இவர்களிடம் இன்னும் இந்த ஜனநாயகம் வரவில்லை. ஆனால் அனொரு தரப்பில் கூறப்படுகின்றது, இலங்கையராக நாங்கள் சிந்திப்போம், எங்களுக்குள் அந்த வேறுபாடுகள் வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை ஆங்காங்கே தேசிய மக்கள் சக்தி அரசு கூறுகின்றது. ஏன் பல தமிழர்கள் கூட அந்த கருத்தை கூறுகின்றார்கள். நீங்கள் தான் பிரதேசத்தை கதைக்கின்றீர்கள், நீங்கள் தான் பிரிவினையை கதைக்கின்றீர்கள், நாங்கள் இலங்கையர்களாக இருக்க போகின்றோம் என்கின்ற கருத்தை எல்லோரும் முன்வைக்கின்றார்கள். அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இலங்கையர்கள் என்ற கருத்தை முன்வைப்பதன் மூலம் தமிழர்களுடைய பிரச்சனையை இல்லாதொழிப்பது, தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லாத போல காட்டுவது, இது இந்த பிரச்சாரத்தில், இந்த ப்ரொபகண்டாவில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிங்கள ராஜதந்திரிகளுடைய வெற்றி என்றுதான் நான் இதை சொல்லுவேன். என்றால் ஒருமித்த நாடு, கியராட்சியம் இவ்வாறு சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் இன்று இலங்கையர்கள் என்று சொல்ல வழிகின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு படிமுறையாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஓரடி
முன்னேயும் ஓரடி பின்னேயும் ஈரடி முன்னேயும் அவர்கள் ராஜேந்திர நகருள்ள முன்னெடுத்து செல்கிறார்கள். அதான் இப்போது அவர்கள் மெல்ல மெல்ல சொல்லி வந்து இப்போது சொல்லிவிட்டார்கள், அதாவது இலங்கையர்கள் என்று சிந்திப்போம். ஆகவே இங்க தமிழர்களும் இல்லை, முஸ்லிம்களும் இல்லை, சிங்களவர்களும் இல்லை, இலங்கையர்கள் என்று சொன்னால் இது பெரிய மீன் கோட்டு தத்துவம் தான். பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுங்கலாம், சிறிய மீன் பெரிய மீனை விழுங்கலாம் என்ற ஒரு சட்டத்தை வைத்து விட்டால் இங்கே நடப்பது என்ன? 2 பேருக்கும் சமமாக இருக்கும். ஆனால் பெரிய மீன் சிறிய மீனை விழுங்கிவிடும், சிறிய மீனால் பெரிய மீனை விழுங்க முடியாது. இந்த தத்துவங்கள் இங்கே பிரயோகிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இலங்கையர்கள் என்று வந்துவிட்டால் தமிழர்களுக்கு அங்கு இடமே கிடையாது. தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்றதுக்கு அர்த்தமற்று போய்விடும். தேசிய இனம் என்பதை இது நிராகரிப்பதாக இருக்கிறது. தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நிராகரிப்பதாக இருக்கிறது. தமிழர் தாயகத்தை விழுங்குவதற்கான முழுமையான ஒரு செயற்பாடுதான் இதாக நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு தந்திரோபாயமும் கூட. இதைத்தான் அவர் இந்தியா சென்ற போதும் சொன்னார். இலங்கையர்களாக நாங்கள் சிந்திக்கிறோம், தமிழர்கள் இப்போது பழைய பிரச்சனைகளை மறந்து புதிய யுகத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். தமிழர்களின் ஒரு பகுதியினர், அதாவது தமிழ் அரசியல் பரப்பில் ஏற்பட்ட தவறுகளால் விரக்தியில் தமிழர்கள் இன்னொரு தேர்வை தெரிவு செய்தமை, அது இன்னொரு தலைகளான ஒரு அரசியல் மாற்றத்தை, ஒரு நீண்டகால அரசியல் மாற்றத்துக்கும் தமிழ் மக்களை படுகொலியில் விழுத்துவதற்கான ஒரு திசையை நோக்கி சென்று விட்டது. ஆகவே தமிழ் மக்கள் சாதுரியமாக இங்கே நடந்து கொள்ளவில்லை. தமிழ் மக்களுடைய அறிவியலிலும் சரி, ராஜேந்திர நகர்களிலும் சரி, நாங்கள் மிக பாதாளத்தில் இருக்கிறோம். தோல்விகளுக்கு மேல் தோல்விகள் எங்களுக்கு மலையாக குவிகின்றன. நாங்கள் ஆதாள பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே இந்த செயலணி கூட தமிழ் மக்களை மேலும் ஆதாள பாதாளத்தில் தள்ளுவதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் திவாகரன் அவர்களே, நீங்கள் பாருங்கள், நீங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்லது அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய ஆதாரமான கருத்து என்பது நிஜமானது, நியாயமானது. ஆனால் அனுர தரப்பில் தமிழர்களை ஏற்றுக்கொள்வதில் ஏதாவது தயக்கம் இருக்கின்றதா, அல்லது தமிழர் தரப்பை உள்வாங்கி பயணிப்பதில் ஏதாவது அச்சமடைகின்றார்களா, அல்லது தமிழர் தரப்போடு பயணிப்பது தென்னிலங்கையில் அவர்களுக்கு முரண் என்று பார்க்கின்றார்களா? பேச்சளவில் இலங்கையர் என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள் அடக்குகிறோம் என்று விட்டு ஒட்டுமொத்தமாக ஒதுக்குகிறார்களா? அதாவது இதிலே நீங்கள் குறிப்பிட்ட அவ்வளவு சொற்களிலும் எந்த பயனும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் கேட்ட அவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான். அவர்கள் தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லையப்பா. தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை. தமிழ் மக்கள் எந்த பலமான சக்தியாகவும் இல்லை. தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு பலம், அவர்கள் வடகிழக்கினுடைய, அதாவது இந்த குதிரை மலையில இருந்து அப்படியே வடக்கு நோக்கி யாழ்ப்பாணத்தை சுற்றி இந்த பாணமை வரையான இந்த கடற்கரை பரப்பில் தமிழ் மக்கள் வாழ்வதுதான் ஒரு பயம். அதுதான் வாழ்வதுதான் அவர்களுக்கு பயமாக இருக்கிறதை தவிர வேறு எந்த பயமும் அவர்களுக்கு கிடையாது. தமிழ் மக்களை பொறுத்த அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஆகவே இலங்கையர்கள் என்ற அடிப்படையில அதாவது இந்த கரையோரத்தில் வாழ்கின்ற மக்களை சிதைத்து விட்டு விட்டால் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். ஏனென்றால் இன்று அதாவது நீர்கொழும்பிலிருந்து புத்தளம் வரையான கடற்படை பகுதியில் இருந்த மக்கள் அசிமிலேட் பண்ணப்பட்டு விட்டார்கள். அதாவது தன் இனமயப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதாவது சிங்களமயப்படுத்தப்பட்டு விட்டார்கள். சிங்களவர்களாக மாறி போனார்கள். நீர்கொழும்புல உள்ள தமிழர்கள் சிங்களவர்களாக மாறி போனார்கள். 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் காலி வரை இருந்தது. அந்த கடற்கரையோரத்துல தமிழ் மக்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் கரைக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நிலைமை தொடர்ச்சியாக இனி கிழக்கில இருந்து அது ஆரம்பித்து விட்டது. இங்கே மணலாற்றிலே துண்டாடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கடற்பரப்பை சிங்கள மக்கள் குடியேறி இருக்கிறார்கள். அப்ப இந்த தொடர்ச்சியாக அவர்கள் சிங்களமயப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப சிங்களமயப்படுத்தி விட்டால் இலங்கையர்கள் ஆகி விடுவார்கள் எல்லாரும். தன் இனமயப்படுத்தல், அசிமிலேட் பண்ணுதல் என்றதை சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஆகவே இங்கே நாங்கள் இந்த விடயத்தை மிக கவனமாக பார்க்க வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கா தமிழர்களை கண்டு பயப்படவே இல்லை. ஏனென்றால் இந்த தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் அவர் 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அதாவது யாழ் தேர்தல் தொகுதியில் அதிகூடிய ஆசனங்களை பெற்றது அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி என்பிபி என்ற அடிப்படையில அவர்களுக்கு ஏன் பயம் பெற வேண்டும்? அதே போல வன்னி தேர்தல் தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இன்று ஈழத்தமிழர்களுடைய அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிற தமிழரசு கட்சியினுடைய 8 ஆசனங்கள் இருக்கிற அதே நேரத்துல அனுரகுமார திசாநாயக்கனுடைய என்பிபி கட்சியும் 8 ஆசனங்களை வைத்திருக்கிறது. ஆகிய அவர்கள் சமபலத்திலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இலகுவாக அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். அதாவது தமிழ் மக்களில் அரைவாசி பேர் எங்களுடன் வந்து விட்டார்கள் என்று. ஆகவே இங்கே நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். இந்த வார்த்தைகளைத்தான் இவ்வாறுதான் அவர், அதாவது இந்திய பயணங்களின் போதும் இந்தியாவிலும் அவர் பேசி இருக்கிறார். தாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், தமிழர்கள் புதுயுகம் நோக்கி வரப்போகிறார்கள். அந்த புதுயுகம் என்பது அவருடைய கிளீன் ஸ்ரீலங்கா,
இலங்கை மக்கள் என்பதுதான். ஆகவே இலங்கை மக்கள் என்ற அடிப்படையில் அவர் இதை முன்னெடுத்து செல்வது என்பது மிகவும் ஆபத்தானது. தமிழ் மக்களுக்குரிய இந்த பிரச்சனை பற்றியும் அவர் பேசவில்லை. இந்தியா பயணத்தின் போது கூட வழக்கமாக எல்லா தலைவர்களும் இந்தியாவில் போனால் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறோம், தமிழர்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறோம் என்று சொல்வார்கள். இந்த முறை அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுக்கு போயிருந்த போது மோடி அவருடைய பேச்சிலே 11ஆம் திருத்த சட்டம், மாகாண சபை தேர்தல் பற்றிய விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. ஆனால் அதற்கு எந்த பதிலையும் இன்று வரை அனுரகுமார திசாநாயக்கா அளிக்கவில்லை என்பதிலிருந்து அவர் இந்திய பிரதமருடைய அந்த கூற்றுக்களை பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்தியாவை எவ்வாறு கையாள வேண்டும், இந்தியாவை எவ்வாறு தங்களுடைய விலைக்குள் வீழ்த்த வேண்டும் என்ற ராஜதந்திர அணுகுமுறை இலங்கையுடைய சிங்கள ராஜதந்திரர்களுக்கு கைவந்த கலை. அவர்களால் இந்திய அதிகாரிகளை இலகுவாக ஏமாற்றிவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எப்படி என்றால் இந்தியாவுடைய அதிகாரிகள் ஒரு 3 வருடம்தான் ஆட்சியில இருப்பார்கள். அப்ப இந்த 3 வருடத்துல ஒரு 2.5 வருடத்தை கழித்து விட்டால் அவர் போகின்ற போது எதையுமே மறந்து அவர் போய்விடுவார். ஆகவே ஒரு 30 மாதங்கள் ஒரு இந்திய அதிகாரிகளை ஏமாற்றி விட்டால் போதும். இதுதான் அவர்களுக்கு சேலஞ்ச். அதாவது இந்திய அதிகாரிகள் தொடர்பாக இலங்கை ராஜதந்திரருடைய சேலஞ்ச் 30 மாதங்கள் மாத்திரமே. அந்த 30 மாதங்களை தாக்காட்டி விட்டால் அவர் போய்விடுவார். ஆகவே இவ்வாறு அவர் தொடர்ச்சியாக கடந்த 76 ஆண்டுகளாக இலங்கையினுடைய ராஜதந்திரிகள் இந்தியாவுடைய ராஜதந்திரிகளை வெற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இது தொடரும். இந்தியாவை பொறுத்தளவில் அந்த நிலைமையிலே இல்லை. இலங்கை ராஜதந்திரிகள் தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள் இலங்கையினுடைய ராஜேந்திர வட்டாரங்களில் வேலை செய்பவர்கள். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. அவர்கள் 3 வருடத்துக்குள்ள மாறி அவர்கள் வேறு வேற தொழிலுக்கு போய்விடுவார்கள். ஆகவே இங்க நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் சிந்திக்க வேண்டும். அதாவது இன்று ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, அதாவது இந்த புதிய அரசினால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியும் காரணங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான். இப்போது இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். அதாவது இன்றைய இந்த நிலைக்கு, அதாவது 8 ஆசனங்களை NPP பெற்றதற்கான காரணம் யார் என்று பார்த்தால் அது நிச்சயமாக இந்த 2 தமிழ் கட்சிகள் தான், தேசியம் பேசுகிற தமிழ் கட்சிகள் தான். இவர்கள் சரியாக நடந்து கொண்டிருந்தால், இவர்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் இவர்கள் ஐக்கியப்படாமல் தங்களுக்குள்ளேயே முட்டி மோதிக்கொண்டு, தங்களுக்குள்ளேயே சேறைவாரி பூசிக்கொண்டு, தமிழ் மக்களையும் ஏமாற்றிக்கொண்டு இன்று தமிழ் மக்களை ஆதாள பாதாளத்தில் வீழ்த்தி இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் எதிரியிடம் சரணடைந்து விட்டார்கள். அரவாசி தமிழர்கள் சரணடைந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் 8 ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில எதிரியிடம் அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் மக்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என்பதை கூட விளங்கிக் கொள்ளாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, அறிவியலில் மிக தாழ்ந்த நிலையிலேதான் தமிழ் மக்களும் தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகளும் இருக்கின்றன. இத்தகைய அரசியல் தலைமைகளினால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை, ஒருபோதும் முடியாது. தமிழ் மக்கள் புதிய ஒரு அரசியல் வழிக்கும் புதிய ஒரு அரசியல் போராட்டம். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்று எடுத்துக்கொள்வதா? மட்டக்களப்பு மாவட்டத்தில் அங்கு தேசிய மக்கள் சக்தி தோல்வி அடைந்திருக்கின்றது. அப்படியே சரணடைந்த தரப்புகளை எப்படி எடுத்துக்கொள்வது? இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் அவர்கள் 4 பக்கங்களாலும் நெருக்குவாரங்களுக்கு உள்ளானவர்கள். அவர்கள் அதாவது சிங்கள மேலாதிக்கத்தினுடைய ஆக்கிரமிப்பு உட்பட்டிருப்பவர்கள். அவர்கள் தங்களை தனித்துவமாக பேண விரும்புகிறார்கள். அந்த பேணுவதற்கான அந்த நடவடிக்கையில் ஒன்றுதான் அவர்கள் ஏதோ ஒரு தமிழ் கட்சியோட தொடர்ந்து நிற்பது. ஆகவே அவர்கள் சரணடையவில்லை. அவர்கள் தங்களை எப்போதும் தமிழ் தேசியவாதிகள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில கிழக்கில வந்த 2வது இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். கிழக்கில் அவர்கள் தமிழர்களாக தங்களை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் வந்தது. அந்த தேசிய பட்டியலை எங்கே கொடுத்திருக்க வேண்டும்? கிழக்கிலே தான் கொடுத்திருக்க வேண்டும். அது ஒரு அந்நியர் முன்னணியில இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதாவது கிழக்கிலே இருக்கிற யாராவது, அதாவது அம்பாறை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை கொண்டு வந்து வன்னி தேர்தல் தொகுதிக்கு, அதாவது இந்த ஈனத்தமிழர்கள் வாழ்கின்ற இந்த வன்னி தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தேர்தலிலே தோல்வியடைந்து போன ஒருவருக்கு ஜனநாயக விரோத செயல் இது. அதாவது ஒரு தேர்தலிலே கண்டிடேட்டாக நின்று தோல்வியடைந்த ஒருவருக்கு தேசிய பட்டியல் கொடுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத செயல். அப்ப ஒரு ஜனநாயக விரோத செயலையும் இந்த கட்சிகள் செய்கின்றன. அது 2 கட்சிகளும் செய்திருக்கிறது. தமிழ் தேசியம் 2 கட்சிகளும் கடந்த தேர்தலிலே யாழ்ப்பாணத்துல
கிடைத்த ஒரு ஆசனத்தை. ஆனால் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது, அவர்கள் கிழக்கு தான் கிழக்கின்ற எம்பியாக அவரை நியமித்தார்கள். ஆனால் வடக்கில் உள்ளவரை கிழக்கில் உள்ளவரை நியமித்திருந்தால் அவர்களை போற்ற முடியும். ஆனால் அவர்கள் அதையும் செய்யவில்லை. ஆகவே இவர்கள் தவறை தொடர்ந்து தெரிந்து கொண்டே செய்வார்கள். அந்த அடிப்படையில இந்த முறையும் இந்த தேசிய பட்டியலை இங்கே, அதாவது எம்பிபிக்கு இவர்கள் வாக்களிப்பார்களாம் இந்த மக்கள் கூட்டம், இவர்களுக்கு சேவை செய்ய கிழக்கில இருக்கிற கிடைச்ச போனஸை இங்க கொடுக்க வேணுமா? இது நியாயமே கிடையாது. இது நியாயமே கிடையாது. இவர்களுக்கு தேவையில்லை, இவர்களுக்கு தங்களுக்கு தேவையில்லை என்றான இவர்கள் வேற யாரையோ தேடுகிறார்கள். அவ வேற யாரையோ தேடி அவர்களை விட்டு விடணும், தேடுங்க போய். இது மிக மிக மோசமானது, இது அநீதியானது. அந்த பதவியானது மக்களுக்காக கொடுக்கப்படவில்லை. அவர் நீண்ட காலமாக நாடாளுமன்றம் செல்லவில்லை. அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் தானே அது வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதுதான் சொல்கிறேன். இந்த கட்சிகள் கடைந்தெடுத்த சுயநலத்தின் அடிப்படையில் தொழிற்படுகிறார்கள். ஜனநாயக விரோதிகள் என்றுதான் நான் சொல்றேன். ஏனென்றால் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை எம்பி ஆக்குவது என்பது, தேசிய பட்டியல் மூலம் அவரை நாடாளுமன்றம் அனுப்புவது என்பது மக்கள் விரோத செயல், ஜனநாயக விரோத செயல். இதை வெறும் சுயநலத்திற்காக, தங்களுடைய கட்சியினுடைய உள்ளக ஆதரவை பெறுவதற்காக கட்சியினுடைய தோல்வியடைந்த தலைவர்களால் முன்னெடுக்கப்படுகிற வேலைகள். இது மிகவும் இந்த அரசியல், தமிழ் அரசியல் மிக சுயநலமாக செயற்படுகிறது, குழுவாதமாக செயற்படுகிறது என்று நான் சொல்வேன். இங்க ஜனநாயகம் கிடையாது. தமிழ் மக்களுடைய ஜனநாயகம் இல்லை என்பதனாலதான் இவ்வாறு நாங்கள் வடக்கிலே பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறது. இந்த தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் பெரும் தோல்வியை சந்திப்பதற்கு காரணமே இவர்களிடம் ஜனநாயகம் இல்லை என்பதுதான். ஆகவே இவர்களிடம் ஜனநாயக முறைமை வேண்டும், ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்றுதான் சொல்வேன். ஆகவே இப்போது கூட அவர்கள் இந்த பாராளுமன்றம் போய் தாங்கள் ஏதோ பேசி தீர்வை கண்டுவிடுவோம் போல இவர்கள் தோற்றம் அளிக்கிறார்கள். பேச்சுக்களும் அப்படித்தான் இருக்கிறது. புதிதாக வந்தவர்களும் அதைத்தான் பேசுகிறார்கள். கடந்த 76 ஆண்டுகளாக ஈஜி பொன்னம்பலம் பேசாத பேச்சா, அல்லது அமிர்தலிங்கம் பேசாத பேச்சா, செல்வநாயகம் பேசாத பேச்சா, யாரும் அங்க வெற்றி அடையவில்லை. அதாவது அதிபெரும்பான்மை சிங்கள ஆசனங்களை கொண்டுள்ள ஒரு நாடாளுமன்றத்தில் நாங்கள் வெறும் 10% இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எந்த ஒரு சட்டங்களையும் உருவாக்க முடியாது. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் இவற்றை கடந்து ஒரு போராட்ட வடிவத்தை முன்னெடுக்க வேண்டும், சர்வதேச போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் அதை விடுத்து இன்று அண்டை நாட்டு எதிர்ப்பையும் சர்வதேச எதிர்ப்பையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலில் இந்தியா எங்களுக்கு கைவிட்டது, இந்தியா இலங்கை அரசோடு நின்று இந்தியாவை நாங்கள் குறை சொல்லுவோம், 30 நாடுகள் சேர்ந்து அளித்தன என்று சொல்வதன் மூலம் சர்வதேச ஐரோப்பிய நாடுகள் அளித்ததாகவும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்ப ரெண்டு விஷயத்தை, அதாவது சர்வதேச எதிர்ப்பை சொல்லுகிறீர்கள், அண்டை நாட்டு எதிர்ப்பை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு யார் நண்பன்? நீங்கள் யார் நண்பனாக போகிறீர்கள்? நீங்க தனித்து நின்று சாக போறீர்களா? இந்த இனம் தனக்கு அணி சேர்க்காமல், தனக்கு நண்பனை சேர்க்காமல் தனித்து நின்று அழிந்து போக போகிறது. இதை முதல் இந்த அரசியல் முன்னெடுப்புகளை செய்பவர்கள் சிந்திக்க வேண்டும், புதிய சிந்தனை முறைக்கு போக வேண்டும். நாங்கள் கடந்த கால கசப்புகளை மறந்து நிகழ்கால வசந்தங்களை சேற்றில் புதைக்க முடியாது. நிச்சயமாக நாங்கள் இன்னொரு கட்டத்துக்கு போக வேண்டும். இதுல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு விடுகிறேன். அதாவது யூதர்களை ஜெர்மனியர்கள் அழித்தார்கள், வகை தொகையின்றி அழித்தார்கள். ஆனாலும் யூத தேசம் உருவாக்கப்பட்ட பின்னர் இற்றை வரைக்கும் ஜெர்மனியில் யூதர்கள் ஒரு தாக்குதலை அல்லது ஜெர்மனிக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் அவர்கள் ஈடுபடவில்லை என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதே போல ஜப்பான் அமெரிக்காவினால் அழிக்கப்பட்டது, ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் அழிக்கப்பட்டன. இற்றை வரைக்கும் இவ்வளவு பொருளாதாரத்தில் பெரிய வளர்ந்திருக்கிற ஜப்பான் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யவில்லை. அமெரிக்காவுடன் கூட்டி சேர்ந்தான் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது, தன்னை வளமான வாழ்வுக்கு கொண்டு போய் இருக்கிறது. இந்த சர்வதேச உதாரணங்களை தமிழ் மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஆனா அந்த விஜயத்தில் பல விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. ஈழத்தமிழர்கள் தொடர்பில் பேசப்படும், அழுத்தங்கள் கொடுக்கப்படும் என்று. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு வெறும் சாதாரணமான சந்திப்பாக கடந்து சென்று விட்டது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில். எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. கடந்த காலங்களிலும் கருத்துக்கள் கூட வெளிவந்திருந்தன. இம்முறை அவை கூட தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. மோடி அனுரவிடையில் என்ன விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன? மோடி இந்த விடயங்களை தவித்து விட்டாரா அல்லது அனுரகுமார திசாநாயக்க தவித்து விட்டாரா? இதுல 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இந்த அனுரகுமார திசாநாயக்கா அதாவது இந்தியாவுக்கு போவதற்கு முன்னர் இலங்கையுடைய தமிழர்கள் சார்பில் இருந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் 11ஆம் திருத்தச் சட்டத்தை எதிர்க்கிறோம்,
இந்தியாவால் திணிக்கப்பட்ட திட்டம். ஆகவே இதற்கு நாங்கள் சவப்பட்டி ஊர்வலம் கொண்டு செல்கிறோம். 12ஆம் திருத்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். இது தமிழுடைய தேசியம் பேசுவருடைய பெரிய கோரிக்கையாக இருந்தது. அதே போல ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் நிறுத்திய போது இந்த சவப்பட்டி காவிய இதே அணி அதை எதிர்த்தார்கள். அப்படி ஒன்று தேவையில்லை என்றார்கள். அதை விட இது இந்தியாவினுடைய வேலை திட்டம் என்று சொன்னார்கள். அதாவது தமிழ் மக்கள் ஒரு சங்க சின்னத்திலே அரியநேந்திரன் அவர்களை களமிறக்கிய போது இது இந்தியாவுடைய வேலை திட்டம் என்று சொன்னார்கள். இதற்கு அணி சேர்ப்பது போல தமிழரசு கட்சி என்ன செய்து என்றால், தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் அந்த அதாவது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வைக்கிற அணியும் என்ன சொல்லி சென்றால், இது இந்தியாவுடைய வேலை, இது அயல் நாட்டினுடைய செயற்திட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆகவே இந்த 2 கட்சியினரும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். இது பகிரங்கமாக எடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அவ்வப்போது இந்திய தூதர்களை சந்திச்சு பேசலாம். ஆனால் இந்திய தூதர்களுக்கு தெரியும் இவர்கள் பகிரங்கமாக எடுத்து விட்டார்கள். ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையின் பின்னர் வெற்றி பெற்ற அனுராகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு பயணம் செய்கிறார். அப்படியானால் இந்த இந்திய அதிகாரிகள் இவையெல்லாம் எழுத்து மூலமாக அங்கே தகவல்களை அனுப்பி இருப்பார்கள். ஆக மோடி அவர்களால் இந்த இடத்திலே அவர் என்ன செய்வார்? கடந்த காலத்தில் எவ்வாறு சொன்னாரோ அதே போலதான் அவருடைய வழக்கமான பாணியில் இருந்தது. அதாவது 11ஆம் திருத்த சட்டத்துக்கு அமைய இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்பட வேண்டும், அவர் உப்புக்கோ சப்புக்கோ அல்லது ஒரு முறைமைக்கு அவர் சொன்னார். அவ்வாறு அவர் சொன்னதன் பிற்பாடு இந்த அனுரகுமார நாயக்கா பேசுகிற போது ஜனாதிபதி என்ன சொன்னார் என்றால், அவர் இந்த மாகாண சபை பற்றி எதையுமே வாய் திறக்கவில்லை. அவர் அனைத்தும் இந்தியாவுடன் கூட்டி சேர்வது, இந்தியாவுடன் தேசிய பாதுகாப்பு, இந்த பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு, சக்தி வள மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, போக்குவரத்து மேம்பாடு, கலாச்சார மேம்பாடு, இவ்வாறு தான் அவர் பேசினார். நாங்கள் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று பேசினார். அப்ப இவருடைய இந்த பேச்சை நான் ஒலிவர் குணவத்திலகாவோடு தான் ஒப்பிடவும். அதாவது பிரித்தானியாவில் இருந்து சுதந்திரம் இந்தியா அடைகின்ற போது இலங்கைக்கு சுதந்திரம் வேண்டும், ஆகவே எங்களை நம்புங்கள் என்று சொல்வதற்கு இவ்வாறுதான் ஒலிவர் குணவத்திலக அதாவது ஐவர் ஜென்னிங்ஸோடையும் பிரித்தானிய குடியேற்றவாச காரியதர்சியோடும் பேசினார். இவைகள் பற்றிய விவரங்களை நாங்கள் எங்களுடைய கடந்த கால பதிவுகளில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை கவனமாக கையாள வேண்டும். இங்கே அதாவது அனுரகுமார திசாநாயக்கனுடைய உள்ளக பேச்சு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அதாவது அனுரகுமார திசாநாயக்காவோடு பேசுகின்ற போது அவர் நிலைமையை வழங்கப்படுத்தி இருப்பார். எங்களுடைய 8 சீட் வந்திருக்கிறது, நாங்கள் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறோம், தமிழ் மக்கள் புதிய யுகத்துக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் இந்திய ராஜேந்திரர்கள் இன்னொரு நிலைமைக்கு போக வேண்டும். அதாவது தமிழ் மக்கள் தங்களுடன் இல்லை, ஆகவே இப்போது இவர்கள் கை நீட்டினால் கை கொடுக்க வேண்டிய நிலைமையான அவர்களுக்கு வரும். நான் கேட்கிறேன், இந்தியாவிடம் நீங்கள் அதாவது தமிழ் மக்களாகிய நீங்கள் ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? உங்களுக்கு ஏன் இந்தியா உதவி செய்ய வேண்டும்? நீங்கள் தான் எல்லாத்தையும் வேண்டாம் என்று சொல்லுறீங்களே, நீங்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறீர்கள், இந்திய எதிர்ப்புவாதிகளாக இருக்கிறீர்கள். அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் இப்போது சிங்கள மக்களை விட இந்திய எதிர்ப்புவாதம் அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ் ஊடகங்கள் எந்த ஊடகங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண தமிழ் மக்களிடம் பேசினாலும் இந்தியா எங்களுக்கு ஒரு தீர்வை தர விடமாட்டாது என்று சொல்கின்ற ஒரு கருத்து மண்டலத்தை இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள், அதாவது இந்திய எதிர்ப்புவாதிகள் கட்டி அதை வியாபிக்க செய்து விட்டார்கள். ஆகவே இந்த இந்திய எதிர்ப்புவாத கருத்து மண்டலம் தமிழ் மக்கள் மத்தியில் கூறியிருக்காவிட்டால் இந்தியா ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை வழங்கி ஒரு முக்கியமான விடயத்தை பொறுப்பாக செய்திருக்கும். இது கூறியதனால் நடைபெறவில்லை என்று கூறுகின்றீர்களா? இந்தியா செய்யவில்லை என்பது வேறு விடயம். யாரை நண்பனாக்காவிட்டாலும் யாரை எதிரியாக்க கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்தியா எங்களுக்கு நண்பனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்தியாவை நாங்கள் எதிரியாக்கி விட்டோம். நாங்கள் எதிரியாக்க கூடாது என்றதை நான் சொல்றேன். அதாவது எங்களுக்கு எதிரிகளை சம்பாதிப்பவர்களாக, எதிரிகளை உற்பத்தி செய்கிற இயந்திரமாக நாங்கள் மாறிவிட்டோம். எங்களுடைய கருத்து மண்டலம், தமிழ் மக்களுடைய தேசிய கருத்து மண்டலம் என்பது இவ்வாறுதான் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் நாங்கள் இந்தியாவிடம் எதை எதிர்பார்த்தது? இந்தியாவை பொறுத்தளவில் அது சிங்களத்தோடு கைகோர்ப்பதும் சிங்களத்தோடு பேசுவதனாலும் தன்னுடைய பிராந்திய நலன்களை பூர்த்தி செய்ய முடியுமா இருந்தால் தமிழ் மக்கள் தேவையில்லை. நாங்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் 2 இருக்கிறது. ஒன்றிலேயே அடுத்த தேர்வு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் ஒன்றுதான் இருக்கிறது, எங்களை விட்டால் வேற வழி இல்லை
இந்தியாவுக்கு என்று நாங்கள் கற்பனை செய்வோமாக இருந்தால் நாங்கள் அளவால் சிறிய தேசிய இனம், எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏற்கனவே நாங்கள் ஒரு 15 லட்சம் மக்கள் வெளியேறிவிட்டோம். வெறும் 20 லட்சம் மக்கள் தான் தாயகத்தில் இருக்கிறோம். 15 லட்சம் டயஸ்போராவா இருக்கிறது. ஆகவே இந்த இந்த மக்கள் கூட்டம் தங்களுடைய அளவை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். எங்களுடைய நில அளவையும் மக்கள் தொகையையும் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய தாயகத்தை தொடர்ந்து தக்க வைப்பது. தாயக மண்ணை தக்க வைக்காவிட்டால் நாங்கள் இந்த தேசிய இனத்தை தக்க வைக்கவே முடியாது. நாங்கள் டயஸ்போராகி போயிட்டு நாங்கள் கரைந்து போய் விடுவோம். தமிழ் மக்கள் கரைந்து 2 தலைமுறைக்கு பிறகு இந்த டயஸ்போராவில் இருந்து எதுவுமே வராது. அது கரைந்து போய்விடும். அது கண்முன்னே பார்க்கக்கூடியார்கள். என் கண்முன்னே நான் பார்க்கிறேன். கரைந்து போகின்ற டயஸ்போராவை பார்க்கின்றேன். அதாவது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இப்போது தேசியம் சார்ந்த ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள். தவிர கீழ்பட்டவர்களுக்கு மனநிலை வேறாக மாறிவிட்டது. அது இயல்பானது. ஆகவே நாங்கள் இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தமிழ் மக்கள் இன்றைய கல்வி முறையும் எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் பேணுவதற்கான மனநிலையை இந்த சிறார்களுக்கு கொடுக்கவில்லை. அதாவது இது குளோபலிசத்துக்குள்ள வந்துட்டது. அதாவது பூகோளமயப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே எங்கும் வாழலாம், எங்கும் போகலாம் என்ற ஒரு நிலைமை தோன்றிவிட்டதனால் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை இழந்து போய் விடுவோம். நாங்கள் தனித்துவமாக வாழ வேண்டுமாக இருந்தால், நாங்கள் தனித்துவமாக தாயகத்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு நண்பர்களை சேர்க்க வேண்டும். நாங்கள் நண்பர்கள் யாரையும் சேர்க்கவில்லை. இவ்வளவும் பெரிதாக எல்லோரும் கதைக்கிறோம். இந்தியா விடுதலை புலிகள் மீதான தடையை எடுக்கவில்லை என்றால் இந்தியா பற்றி பேசுகிறோம். பிரித்தானியாவில் தடை ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒருக்கா வருகிறது. யாராவது பிரித்தானியாவில் ஒரு போராட்டத்தை நடத்தினார்களா? கனடாவில் வருகிறது, நடத்தினார்களா? யாராவது அமெரிக்காவில் வருகிறது, யாராவது ஒரு போராட்டம் நடத்தினார்களா? இல்லவே இல்லை. இந்த அரசுக்கு எதிராக இவர்கள் இந்த போர்க்கொடியும் தூக்கவில்லை. ஆக இந்தியா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் இந்த உலகத்துக்கு இந்தியா தேவையாக இருக்கிறது. இன்றைய உலக ஒழுங்கில் உலகின் பெரிய சனத்தொகை கொண்ட நாடு இந்தியா, பெரிய சந்தை வளத்தை கொண்ட நாடு இந்தியா. ஆக இந்தியா தேவையாக இருக்கிறது. நாங்கள் யாரை பகைக்க கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இந்தியா நண்பனாக இல்லாவிட்டால் பரவாயில்லை, பகைவனாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு நண்பனாக இல்லாவிட்டால் பரவாயில்லை, பகைவனாக இருக்கக்கூடாது என்கின்ற உங்களுடைய ஆழமான கருத்து உண்மையில் பெருமதியான ஒரு அரசியல் சார்ந்த கருத்து. ஆனால் இந்தியாவும் கூட அந்த ஒரு மனநிலையில் தானே இருக்கின்றது. ஒரு 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 ஈழத்தமிழனை அரவணைத்து போகக்கூடிய மனநிலையில் இப்போது நீங்கள் இந்தியாவின் சார்பில் பேசுகின்றீர்கள், இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுகின்றீர்கள், யதார்த்தத்தை கூறுகின்றீர்கள் என்று கூறுகின்றேன், உங்களுடைய தரப்பு நியாயப்பாட்டை கூறுகின்றீர்கள். ஆனாலும் கூட இன்று சாதாரணமாக எடுத்து விடுவோம் திவாகரன் அவர்களே, வடக்கு கிழக்கில் சமயத்தலங்கள் அல்லது தமிழர்களுடைய அடையாளங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்திய தூதரகம் ஒரு அறிக்கை வெளியிட்டதா? தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அரசு சார்பான அரசியல் பிரமுகர் யாராவது கருத்துக்களை முன்வைத்தார்களா? உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இந்தியா ஈழத்தமிழர்களை விட சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் இப்படி செய்வதனால் தான் அப்படி நடக்கவில்லை என்றுதான் நீங்கள் கூறுகின்றீர்கள். இல்லை இல்லை, உங்களிடம் அவர்களையும் வர வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். 1990ஆம் ஆண்டிலிருந்தே நாங்கள் இந்தியாவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்தியா ஏன் உங்களை பற்றி கதைக்க வேண்டும்? கைக்க வேண்டிய தேவையே கிடையாது அவர்களுக்கு. இதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் எங்கள் தரப்பில் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உண்மைதான். நீங்கள் அவர்களை சும்மா விட்டு வைத்தீர்களா? இல்லை, நீங்கள் எதிரிகளாக பார்க்கிறீர்கள். அப்ப நீங்கள் எதிரியாக பார்க்கிற ஒருவன் உங்களுக்கு உதவி செய்ய ஒருபோதும் பெறமாட்டான். நீங்கள் நண்பனாக்காவிட்டால் நல்லுறவு பேணாவிட்டால் உங்களோட உதவி செய்ய வரமாட்டான், ஒருபோதும் பெறமாட்டான். அதை நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். இல்ல, எங்களுக்கு வெளியே வந்து இந்தியா உதவி செய்யணும் என்று நினைக்கிறோம். இந்தியா தன்னுடைய தேசிய நலன்களுக்காக அதாவது இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய வலுவான புரியை வைத்திருப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது என்பது உண்மைதான். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுல தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்பதும் உண்மையில இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் அது வந்தது. ஆனால் நாங்கள் என்ன செய்தோம்? இந்தியா தன்னுடைய நலனுக்கு மாத்திரமே வந்தது நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். நான் கேட்கிறேன், அதாவது ஜனநாயக அரசியலில் கடந்த 76 ஆண்டுகளில் விட்டுவிடுவோம். ஈழத்தமிழர்கள் அழிந்து விட்டார்கள், அழிய போகின்றார்கள். அடுத்தது இந்தியா அழிய போகின்றது, அழிவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆங்காங்கே தென்படுகின்றது. திவாகரை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பில்லை, ஈழத்தமிழர்களுக்கு தான் அழிகின்ற வாய்ப்பு என்பது உங்கள் தரப்பு நியாயமா இருக்கின்றது. இப்போது எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். ஒரு அயல் நாடான இந்தியா தன் பொறுப்பை இந்த விடயங்களால் தான் செய்வதை தவிர்க்கின்றதா, அல்லது இந்தியாவுக்கு இந்த கரிசனை இல்லை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இப்போது ஈழத்தமிழர்களுக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, உதவி செய்கின்ற மனநிலையிலோ அல்லது உதவி செய்யக்கூடிய சூழலிலோ ஈழத்தமிழர்களுடைய அந்த அங்க இருக்கக்கூடிய இட அமைப்பு இல்லை, எல்லாம் நிலைகுலைந்து விட்டது.
இனி இந்தியா உதவி செய்தும் பலனில்லை, உதவி செய்யாது விட்டாலும் பலனில்லை. ஏனென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியை என்று யாழ் மாவட்ட மக்களை ஆதரித்து விட்டார்கள். எல்லாம் விட்டு விடுவோம், ஈழத்தமிழர்களே பிழை என்றே விட்டு விடுவோம். இந்தியா அனுர விடயத்தில் என்ன விடயங்களை ஒரு சாராம்சமாக பேசியது? இதிலே உங்களுடைய கேள்வி இந்த அதாவது அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அணியில் நான் சென்று வந்தவன் போல தோன்றுகிறது. நீங்கள் இந்தியாவின் ஆதரவு தரப்பாக பேசுகின்றபடியால் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு தானே. நீங்கள் இப்போது மோடியின் சார்பில் அல்லது இந்திய அரசு சார்பில் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கு தானே. இல்லை தமிழரசு, இதுதான் எங்களுடைய பார்வையில் குருட்டுத்தனம் என்று சொல்ல. நீங்கள் பார்க்கிற இதே பார்வையைத்தான் தமிழ் மக்கள் பார்த்து குருட்டுத்தனமாக போய் கிடங்கிலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நபர் தன்னுடைய கருத்தை இந்த தமிழ் மக்கள் இந்த கருத்தில் இருந்தால் இவ்வாறு நடக்கும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சாயம் போடுவது, அவர் இன்னாட்டியால் அவருக்கு பிராண்ட் பண்ணுவது. இங்க பிராண்ட் பண்ணுவதில்லை நோக்கம். இப்ப இந்த இடத்தில் நான் பேசிக் கொண்டிருப்பது, எனக்கான இந்த நேரத்தை நான் செலவழித்துக் கொண்டிருப்பது இந்த தமிழ் தேசிய மக்கள் என்ற இந்த இனத்தை பாதுகாப்பதற்கு, இதனுடைய நல்வாழ்வுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர, இல்லாவிட்டால் இந்த நேரங்களை நாங்கள் வேறு ஒன்றுக்கு சுயநலமாக சிந்தித்து சுயநலமாக வசதி வாய்ப்புகளை தேடுவதற்கு பயன்படுத்த முடியும். ஆனால் இதை ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மக்களை பாதுகாப்பதற்குத்தான். இந்தியாவை பொறுத்தவரை அது தன்னுடைய நிலையில இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு எதையும் பிரித்து பார்க்க தெரியவில்லை. இந்தியா தன்னுடைய நிலையிலே தான் இருக்கிறது. இந்தியா தமிழர்களுக்கு எங்களுக்கு அண்டை நாடே கிடையாது, எங்களுடைய நாடே கிடையாது. நாங்கள் அண்டை நாடு என்று சொல்றது. இந்தியா அண்டை நாடு என்று சொல்லுவதே முதலாவது அரசியல் தத்துவார்த்த ரீதியில பிள்ளையான கருத்து. தமிழ் மக்களுக்கு எங்கே அண்டை நாடு? நாங்கள் நிலத்தையே வச்சிருக்கவில்லையே. எங்களிடம் இறமை பறிவை 400 ஆண்டுகள் கடந்து விட்டன. எங்களிடம் இறமை கிடையாது. ஆகவே நாங்கள் அண்டை நாடு என்றே சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் அந்த நிலையை அடைவதற்கு என்ன செய்யலாம்? நண்பர்களை சேர்க்க வேண்டும் என்றுதான் சொல்றேனே தவிர நான் எதிர்ப்புவாதம் பேசவில்லை. அதாவது இந்தியா ஆதரவானாக பேசவில்லை. அப்படி என்றால் நான் ஐரோப்பியர்களையும் தானே சொல்றேன். ஐரோப்பியர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஐரோப்பிய எதிர்ப்பாதம் எங்கள்கிட்ட இருக்கிறது, அமெரிக்க எதிர்ப்பாதம் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் இவை எல்லாற்றிலும் விட அதாவது பெர்சன்டேஜ்ல கூட இந்திய எதிர்ப்புவாதம் எங்கள்கிட்ட வந்துட்டு. நாங்கள் இவ்வாறு தான் இந்த ஒரு கருத்து மண்டலத்தை உருவாக்கி கொண்டுவோம். இந்த கருத்து மண்டலத்தை உருவாக்குவது தவறு என்றுதான் நான் சொல்றேன். அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் கூட அவர்கள் இந்தியாவிடம் இருந்து ஆதரவை பெறத்தான் இந்த இலங்கை ராஜதந்திரிகள் முனைகிறார்கள். இந்தியாவிடம் இருந்து பொருளாதார உதவிகளை பெற, தொழில்நுட்ப உதவிகளை பெற அவர்கள் முனைகிறார்கள். டூரிசம், இரண்டாவது சொல்றார்கள் டூரிசத்தை விருத்தி செய்ய போறோம் என்று சொல்றார்கள். அதாவது டூரிசத்தை விருத்தி செய்வதற்கு 2 வழிகள் உண்டு. பொதுவாக இந்த இன்றைய உலகிலே அதாவது ஓப்பன் செக்ஸ், அதாவது திறந்த பாலியல் எங்க வந்தது என்று சொன்னால் பௌத்த நாடுகள்ல தான் வந்தது. அதுவும் குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகள்ல, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல அது இந்த டூரிசத்தால விளைந்தது. டூரிசத்தால அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள். இருந்தாலும் இவர்கள் எல்லாம் இந்த பண்பாட்டு சீரழிவு வந்தது. நாங்கள் ஒரு பண்பாட்டு சமூகம் என்ற அடிப்படையில இந்த இந்திய உபகண்டத்து மக்கள் ஒரு பண்பாட்டு சமூகம் என்ற அடிப்படையில இந்த பண்பாடுகள் சீரழிக்கப்படும். இந்த பண்பாடுகளை சீரழிப்பது என்ற நோக்கம் என்ன? இந்த கட்டுக்களை உடைப்பது என்ற நோக்கம் என்ன? குளோபலிசம், அதாவது உலகமயமாக்கல் தான். உலகமயமாக்கி விட்ட இந்த பண்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப மக்களுக்கு ஒரு தனித்துவத்தை இழப்பது. இந்த தனித்துவத்தை இழப்பதற்கு டூரிசம் கட்டாயம் தேவையா இருக்கிறது. டூரிசத்துக்கு ஒரு வரைமுறைகளுக்குள்ளால டூரிசத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர அதை திறந்து விட்டால் அது ஓப்பன் இதுக்குத்தான் போகும், அதாவது திறந்த பாலியலுக்குத்தான் போகும். ஆகவே ஒரு பண்பாட்டு உடைப்பை இது செய்யும். ஆனா இதை பற்றி அதாவது இந்த பண்பாட்டு உடைப்பை பற்றி பேசுவதற்கு அது பெரிய நீண்ட நேரம் எடுக்கும். அதை இன்னொரு தடவை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனால் டூரிசத்தை விருத்தி செய்வதும் எங்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். அதாவது நாங்கள் கரைந்து கொண்டிருக்கின்ற இனம் மேற்குலகத்தோட தொடர்பட்டிருக்கிற இனம் என்ற அடிப்படையில, அதாவது இந்த டயஸ்பராவால பெரிய அளவில் மேற்குலக தொடர்பாடலுக்குள்ள அதாவது தாயக சமூகம் என்ற அடிப்படையில நாங்கள் ஒரு பண்பாட்டு சீரழிவையும் சந்திப்போம். போரினால நாங்கள் மக்களை இழந்தது, நிலத்தை இழந்தது மாத்திரமில்லை, நாங்கள் பண்பாட்டை இழந்திருக்கிறோம். எங்களோட பண்பாட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது, சிதைவடைந்திருக்கிறது. அதாவது தமிழ் மக்களை நாங்கள் ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். அதாவது எங்களுடைய கூட்டுறவு என்பதில இந்த நாங்கள் கூட்டுறவா இருக்கிறதாக இலங்கையில வடபகுதியில வளர்ச்சி அடைந்த இந்த கூட்டுறவு சங்கம் தான். அதாவது இலங்கையில கூட்டுறவுல வளர்ச்சி அடைந்தவர்களே தமிழர்கள். ஆனால் அவ்வாறானவர்கள் நாங்கள் இந்த அடிக்கடி எங்களோட கிராமங்கள்ல சீட்டு கட்டுவோம். அது ஒரு கூட்டுறவு. இந்த சீட்டு கட்டுற நடைமுறை கடந்த இந்த யுத்தத்துக்கு பிறகு யாருமே சீட்டு கட்டுவதில்லை. என்றால் யாரும் நம்ப தயாரா இல்லை. நம்பிக்கை இருந்தா தானேப்பா சீட்டு கட்ட முடியும்.
நாங்கள் நம்பிக்கை இழந்த மக்கள் கூட்டமா மாறி போனோம். அப்ப எங்கள்கிட்ட ஒரு பண்பாட்டு சிதை ஒன்று ஏற்பட்டு விட்டது என்பதை நாங்கள் இந்த சீட்டு கட்டுறதில்லை என்ற உதாரணத்தை வச்சுக்கொண்டு சொல்ல முடியும். யாரும் நம்ப தயாரில்லை. ஒரு சமூக பிடிப்பும் சமூக அந்த பண்பாட்டு விழுமியங்களையும் நாங்கள் பேண இல்லை அல்லது அது சிதைவடைந்திருக்கிறது, அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் கூட்டம், இந்த நம்பிக்கை இழந்திருக்கிற மக்கள் கூட்டத்திலிருந்து தான் நாங்கள் பலவாறாக பேசுறோம் என்பதை நாங்கள் இதில் கருத்துல உள்ளோம். எங்களை சமூக வேலை நாங்கள் வடிவாக பார்க்க வேணும். இந்த யுத்தத்தினுடைய பேரழிவும் நாங்கள் அழிந்த அழிவும், இந்த அழிவுகளுக்குள்ளாலதான் அதாவது இந்திய விஜயத்தை பற்றியும் இந்திய விஜயத்தில் அங்க மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தளவில் அவர் இலங்கையை அதாவது சிங்கள மக்களை வளப்படுத்துவதற்கும் அதாவது சிங்களமயப்படுத்துவதற்குமான எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் கச்சிதமாக செய்கிறார்கள். அவருடைய ராஜேந்திர வட்டாரம் மிகவும் பலம் வாய்ந்த ராஜேந்திர கட்டமைப்பு சிங்களத்தை பொறுத்தவரை அது ஒரு 2500 ஆண்டுகால தொடர் வளர்ச்சிக்கு உட்பட்ட ராஜேந்திர கட்டமைப்பை தொடர்ந்து பேணுகிறது. அங்க ராஜேந்திர கட்டமைப்பு அறுவடவில்லை. 1815ஆம் ஆண்டு கண்டிராட்சியம் முடைக்கப்பட்டாலும் அது மகா சங்கத்தின் ஊடாக அந்த ராஜேந்திர கட்டமைப்பு தொடர்ந்து பேணப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரலாற்றையும் அவ்வாறு தான் எழுதியிருக்கிறார்கள். தங்களுடைய வரலாற்றை தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அரசியல் வரலாற்றை மாத்திரமல்ல ராஜேந்திர வரலாற்றையும் தொடர்ந்து எழுதிய ஒரே ஒரு நாடு இலங்கை என்ற அடிப்படையில அவரிடம் அந்த பெருமை, அந்த கர்வம் இருக்கிறது, ராஜேந்திர கர்வம். அந்த கர்வத்தில் இருந்துதான் அவர்களுடைய புத்துணர்வான ராஜேந்திர மூளைகள் வேலை செய்யும். அவர்கள் இந்தியாவை இலகுவாக வெற்றி கொண்டு விடுவார்கள். இந்திய அரசியல்வாதிகளை வெற்றி கொள்வது இவர்களுக்கு சின்ன வேலை. அது மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இங்கே நாங்கள் இந்திய தலைவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைக்கு மேலான நடவடிக்கைகளை இவர்கள் செய்து விடுவார்கள் என்றுதான் நான் இங்க சொல்றேன். ஆகவே இந்த அடிப்படையில நாங்கள் எங்களுக்கு இந்தியா உதவி செய்ய வேண்டும் ஏன் என்பதென்ற நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அதாவது இந்தியாவுடைய தென்கரையில் தென்னிந்திய தமிழர்களும் நாங்களும் ஒரே மொழி பேசுகிறோம் என்ற அடிப்படையில, தொப்புள் கொடி உறவு என்ற அடிப்படையில ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே பண்பாட்டு மக்கள் கூட்டம் என்ற அடிப்படையில இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இரண்டாவது, இலங்கை தீவை அதாவது அரசியல் என்ற அடிப்படையிலையும் இந்தியாவுடைய பெரு வளர்ச்சிக்கு அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கையில ஒரு இடம் தேவையாயிருக்கிறது. அதாவது 1200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்தமான் தீவு இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கின்ற போது வெறும் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலங்கை தீவு இந்தியாவிடம் இல்லை. ஆகவே இந்தியாவுடைய இந்த பாக்கு நீரினுடைய கரையில இருக்கிற இந்த தமிழ் மக்களை தொடர்ந்து இந்தியா பாதுகாத்தான் இலங்கையிலே தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலும் தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். எங்களுடைய அரசியலை தமிழர்களுடைய முதுசம் என்பது இதுதான். அதாவது வடகிழக்கு தாயத்துல தமிழ் மக்கள் இருப்பதும் பாக்கு நீரினையால் நாங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதும் இந்தியாவோடு மிக குறுகிய நிலப்பரப்புக்குள் இருப்பதனால் இருக்கிற இந்த நலன்களினால தான் நாங்கள் இந்தியாவை பற்றி பேசுகிறோம். இலங்கை தீவு மடகாஸ்கருக்கு பக்கத்துல இருக்குமா இருந்தால் நாங்கள் ஆப்பிரிக்க நாடுகளோட ஒரு தொடர்பை பேண முடியும், அவர்களோட உறவை வளர்க்கறதுக்கு விரும்பலாம். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்தியாவிடம் போக வேண்டிய துப்பாக்கிய நிலையில இருக்கிறோம். ஏனென்றால் புவிசார் அரசியலில் நாங்கள் இந்த இந்தியாவோடு பூட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம் பக்கத்துல. அதனால நாங்கள் தவிர்க்க முடியாத நிலையில இருக்கிறோம். இதை அறிவார்ந்த ரீதியில பார்ப்பதனால் தான் இதை பேசுகிறோமே தவிர இல்லாவிட்டால் விட்டு போய்விடலாம். அறிவார்ந்த ரீதியில் இதுதான் உண்மையானது. இதை விடுத்து நாங்கள் வேற எங்கேயுமே போக முடியாது. வேண்டுமானால் இந்த முள்ளிவாய்க்கால் பேரளவு நிகழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில டயஸ்பரா அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லா நாடுகளுடைய அரசுகளிடம் பேசுகின்ற போதும் அந்த அரசுகள் என்ன சொன்னன, இந்தியாவோடு பேசுங்கள் என்று சொன்னன. இதை நாங்கள் கருத்துல கொள்ளணும். நிச்சயமாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியான மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.